இன்றைக்கும் சுருக்கமாக ஒரு அரை மணி நேரம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். ஆதியாகமம் 16 பாருங்கள், குடும்ப சம்பவம். அதாவது ஆபிரகாமை தேவன் அழைத்தார், அழைத்து வாக்கு பண்ணினார். 12ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய அழைப்பை ஆபிரகாம் பெறுகிறார். பெற்று நீ இனம் ஜனத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அங்கே உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அவர் உடனே கீழ்ப்படிந்து அவர் வருகிறார். வருகிற இடத்துல பல பிரச்சனைகளையும் ஆபிரகாம் சந்திக்கிறார். பார்வோனிடத்தில் பல பிரச்சனையை சந்தித்து அங்கேன்னு ஆண்டவர் அவனை விடுவித்து கொண்டு வரும்போது எகிப்துக்கு அவன் போனதுனால அங்குள்ள எகிப்திய பெண், சில பணிவிடை பெண்கள் ஆகாருக்கு இருந்ததுனால அதையும் சேர்த்து அவனுக்கு ஆடு மாடெல்லாம் கொடுத்து அனுப்பினார்கள். நீங்கள் முந்தின அதிகாரத்தை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்போ அங்கிருந்து வருவதில் சாராளுக்கு பணிவிடைக்காரியாக இருந்தது யார்? ஆகார். இந்த ஆகாரும் அவளுக்கு அடிமை பெண். வேதம் சொல்லுது அவள் என்னது 16:1 சொல்லுது, அவள் ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். அல்லேலூயா. அப்படின்னா வீட்டு வேலை செய்வது, அடிமையா அவள் காலமெல்லாம் அங்கே தான் இருக்கணும், சாகிற காலம் வர, அதான் அடிமை பெண். அல்லேலூயா. அவளுக்கு பணிவிடை செய்யணும், அங்கே உள்ள காரியங்களை செய்யணும். இப்படி காலம் போகுது. இப்போ ஆபிரகாமை தேவன் அழைத்து 10 வருஷம் ஆச்சுன்னு வைங்க, இப்போ குழந்தை இல்லை. இந்த சாராள் என்ன செய்கிறாருன்னா 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாளாகிய தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டி ஆக கொடுத்தாள். தன் புருஷனுக்கு இந்த அடிமை பெண்ணை கொடுக்கிறார். எதுக்கு? சந்ததி இல்லை, சுதந்திரவாளி இல்லை, சொத்து சுதந்திரம் பொண்ணு நிறைய இருக்குது. அல்லேலூயா. இப்போ நான் தான் குழந்தை பெற்றுக்கொள்ளையில, எனக்கு ஏகதேசம் ஒரு 75-80 வயசுக்கிட்ட ஆக போகுது. யாருக்கு? சாராளுக்கு. அல்லேலூயா. இனி எனக்கு எப்படி பிள்ளை பெறுகிற வழிபாடெல்லாம் நின்றுட்டு, அப்போ இவளையாவது கொடுத்து நமக்கு குடும்பத்துக்கு சுதந்திரவாளி உண்டாகட்டும்னு வேலைக்காரிய புருஷனை கொடுத்தாள். இப்போ இஸ்மவேலின் ஒரு சந்ததி பிறக்கிறான். இஸ்மவேல் சந்ததி பிறந்து அவன் துஷ்டனாய் வருவதற்கு காரணம் என்ன? தேவன் அவனை நீ பெற்றெடுக்கிற பிள்ளை ஒரு துஷ்டனாய் இருப்பான்னு சொல்ல காரணம் என்ன? அல்லேலூயா. அதுக்கு மெயின் காரணம் இந்த ஆகார் தான். இன்னைக்கு இந்த பிள்ளைகள் துஷ்டர்களாய் கீழ்ப்படியாததாய் அது ஒரு சைஸாயெல்லாம் போகிற காரணம் என்னென்னா, அந்த தாய் தகப்பன் தான், ரெண்டும் சேர்ந்தது தான். சில சம்பவங்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கும் உலகத்தில் ஆபிரகாமின் சந்ததியில் இஸ்மவேல் சந்ததி எங்கே பார்த்தாலும் துஷ்டத்தனம் தான். நான் பார்த்தீங்களா? கொல்லுவது, அழிப்பது, ஒரு காரியம் செய்யாண்டாம், சும்மா இருக்கைகளை கொல்லுவது, அழிப்பது, இஸ்ரவேலுக்கு எதிராக செயல்படுவது, தீவிரவாதம் செய்வது, இன்னும் உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கிரியை செய்வது. இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அந்த அங்கு சொல்லப்பட்ட காரியம். அப்போ அவன் ஒரு துஷ்ட சந்ததியாய் மாறகு காரணம் என்னென்னா, 1வது ஆபிரகாம் செய்த தவறு. ஆபிரகாம் சொன்னார், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், பலுகி பெருகுவாய். அப்போ தேவன் இதை செய்ய வல்லவர் என்பதை அவன் அந்த கட்டத்தில் விசுவாசித்து இந்த ஆகாரை அடிமை பண்ணாய் கொடுக்கும்போது அவன் இணங்காமல் அவன் சொல்லணும், தேவன் உனக்கு சந்ததியை தருவார், தேவன் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அதுக்கு அவன் விலகி இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? 2வது சாராளும் என்ன செய்தார்? அடிமை பண்ணாகிய அந்த ஆகாரை கொடுத்தாள். கொடுத்த போது அவள் கர்ப்பவதி ஆனாள். அல்லேலூயா. இப்போ கர்ப்பவதி ஆயிற்றா. இப்போ ஒருத்தி தன்னுடைய சொந்த புருஷனை ஒரு குழந்தை நமக்கு கிடைக்கட்டு இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்காரியை கொடுத்துருக்கா. அடிமை பண்ண இப்போ புருஷனுக்கே கொடுத்துருக்கா. இவ கர்ப்பவதி ஆன உடனே என்ன செய்தால் தெரியுமா? 4ஆம் வசனத்தை படிங்க.
அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கற்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் ஆட்சியாரை அற்பமாக எண்ணினாள். இதுதான் பிரச்சனை. உனக்கு சாப்பாடு போடுறா, நீ அடிமை பண்ணு, உனக்கு நல்லது செய்திருக்கிறா, தன் சொந்த புருஷனை தந்திருக்கிறா, இப்போ அவருடைய வித்து ஒன்றை நீ சுமக்கிற, உனக்கு இந்த ஆசீர்வாதத்துக்கு ஆள் யாரு? இப்போ அடிமையாக இருந்த ஒன்றை புருஷனுடைய கொடுத்து அவருடைய மனைவியாக மாற்றியிருக்கேன். நான் என் இடத்த உனக்கு தந்திருக்கிறேன். ஆனால் நீ என்ன செய்கிற? கர்ப்பவதி ஆன உடனே அவ என்ன செய்கிறா தெரியுமா? தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள். நன்மை செய்தவளுக்கு தீமை. நன்மையை பெற்றுக்கிட்டு பாருங்க, அலட்சியம் பண்ணுவது. இவ தன்னை பெருமைப்படுத்துவது. இவள் அவளை அற்பமாய் பார்க்கிறாள். அடிமையை கடந்து மேலே நல்ல எண்ணத்தோடு நடந்தவா இவ ஆபிரகாம்னாலே கற்பந்தரிக்கப்பட்ட உடனே தன்னுடைய நாச்சியாரை அற்பமாய் எண்ணிக்கொள்ளுகிறாள். அல்லேலூயா. அப்போ அவள் இப்படி நடக்கும் பொழுது அவளுக்கு சாபத்தையும் கற்பத்தில் இருக்கிற குழந்தையும் அதை பாதிக்கிறது. அல்லேலூயா. கர்ப்பவதி ஆன பிறகு நன்மை செய்தவளை, உனக்கு சாப்பாடு போட்டவளை, தன் புருஷனையே கொடுத்தவளை நீ என்ன செய்கிறாய்? அவளை மதிக்கலை. நீ உன் பார்வை, உன் செய்க, உன் பேச்செல்லாம் என்ன ஆயிடுது? அற்பமாய் மாறுது. அதுக்கு முன்ன நீ அவங்கள புகழ்வாய், கனமாக இருப்ப, தாழ்மையாக இருப்ப, இதெல்லாம் இருந்த உன் வாழ்க்கையில் பெருமை வந்து விட்டது. சிலருக்கு அப்படி தான். சில மேன்மை வந்த உடனே அற்பமாய் மற்றவங்களை நினைப்பது. அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. நல் மனசாட்சியை கெடுத்து விடுவது. இது அந்த குழந்தையை பாதிக்குது. ஆமேன். இவளுடைய மனவேதனை எத்தனை நாள் இந்த சாராள் உள்ள வச்சு வந்திருப்பா, மனவேதனைப்பட்டிருப்பா. இந்த வேதனையெல்லாம் யாருக்கிட்ட வருது? அவள் கர்ப்பத்தில் இருக்க குழந்தைக்கு வருது சாபமாக. சில பெண்கள் திருமணமாகி வீட்டில் போனதான் பாருங்கள், அந்த தாய் தகப்பனை வெளியே தள்ளணும்னு உள்ள எண்ணத்தோடு அற்பமாக பேசும், கீழ்ப்படியாது, தாழ்மையாக இருக்காது. ஒரு புருஷனை பெற்று நமக்கு தந்திருக்கு, அவர் வேலை பார்க்குறாரு, அவர் நம்ம கல்யாணம் பண்ணி இருக்கிறார். இது காரணம், இவனை உருவாக்கி கொண்டு வந்தது யார்? ஆண்டவருக்கு அடுத்தாக்கல சொல்லுங்கள். பெற்றோர் என்ற உணர்வு இல்லாமல் இந்த அற்பமாக நினைத்து இந்த மாதிரி நடந்து கொள்ளுகிறவங்க பாருங்கள், அவங்க வாழ்க்கையில் அவங்க பெற்றெடுக்கிற சந்ததியெல்லாம் வித்தியாசமாக தான் இருக்கும். குணங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? வித்தியாசமாக இருக்கும். இதே குணம் அந்த பிள்ளைகளுக்குள்ளே வரும். ஆமே. கடைசியில் இவ சாரல் பல மாதங்கள், நாட்கள், வாரங்கள், சில மாதங்கள் எல்லாம் அவள் ரொம்ப மன நொந்திருப்பா. ஆபிரகாமிட்ட ஒன்றும் சொல்லலை. இவள் செய்கிற கிரியெல்லாம் அவளை உடைக்குது. அவளை ரொம்ப வேதனைப்படுத்தி பொறுக்க முடியாமல் 5ஆம் வசனத்தில் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என்னுடைய அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டு என்னை அற்பமாய் எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். இப்போ பாருங்க, அற்பமாய் எண்ணுகிறாள் கர்ப்பவதி ஆனதை கண்டு. எவ்வளோ மனவேதனை இருக்கும். இவ பொறுக்க முடியாமல் இதை சொல்கிறாள். உடனே ஆபிரகாம் சொல்லுகிறார், ஆபிராம்னு தான் அப்போ கூப்பிட்டாரு, சாராயின்னு தான் கூப்பிட்டாங்க. ஆபிரகாம் சாராள் என்ற பெயர் பிறகு தான் வரும். அல்லேலூயா. 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கையில் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். ஏன் அவள் உன் கையில் தானே இருக்கிறா, அவனா உனக்கு நீ என்னதும் செய்யலாமே அவளுக்கு. அவள் என்னென்னா உனக்கு என்ன தோணுதோ அதை அவளுக்கு செய். சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள். இப்போ கடின வேலை, கர்ப்பிணி கடினமாக நடத்தப்படுகிறாள். சில மாமியா மாரெல்லாம் மருமகள் கர்ப்பம் தரிச்சிருப்பா. இவங்க சொல்கிற வார்த்தைகள் அவளுக்கு ஒரு சகாயம் இல்லாமல் சிலரெல்லாம் சில குடும்பத்தில், எல்லாரும் இல்லை, கடினமாக நடத்துவாங்க. அதை அப்படி நடத்தக்கூடாது. கர்ப்பத்தில் பிள்ளை இருக்கும்போது
அந்த மனைவியை என்ன செய்யணும்? புருஷனும் கடினமாக நடத்தவே கூடாது. மன நொந்து வேதனை அடைகிற அளவுக்கு பாருங்க, அந்த கர்ப்பத்தில் குழந்தை இருக்கும்போது அந்த வீட்டாரோ அந்த மாமியாரோ புருஷனுடைய சகோதரங்களோ ஒரு மாதிரி நடத்தக்கூடாது. அப்படி நடத்தும்போது என்ன ஆகணும்? அந்த சந்ததி பாதிக்கப்படுது. கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளை சந்தோஷமாக இருக்கணுமா? அது நல்லா, அதுக்கு நல்ல எண்ணம் வரணுமா? இவள் நல்ல எண்ணத்தோடு சந்தோஷமாக அந்த கர்ப்பந்தரிக்கப்பட்ட சகோதரி இருந்தால் தான் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு நல்ல ஒரு குணம் இருக்கும். ஆமென். இந்த இதில் நம்ம இதை புரிந்து கொள்ளுகிறோம். இப்போ பாருங்க, வீட்டை விட்டு இவ ஓடுற, அல்லேலூயா. அப்பொழுது 8ஆம் வசனத்தில் 7ஆம் வசனம் 8 எல்லாம் நீங்கள் படித்து பார்க்கணும். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற கிணற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, தூதன் வந்து நிற்கிறான், எங்கே இருந்து வருகிறாய்? தெரியும் அவருக்கு எல்லாம். சாராள்கிட்ட கேட்குறார், எங்கே இருந்து நீ வார? அப்பொழுது எங்கே போகிறாய், எங்கிருந்து வார, எங்கே போகிற என்று கேட்டார். அவள் நான் என் நாச்சியராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அல்லேலூயா. சாராயை விட்டு என்ன செய்கிறேன்? ஓடி போகிறேன். தேவையா இது? அல்லேலூயா. கர்ப்பத்தில் குழந்தை வந்ததை இவா செய்திருக்கிற வேலைகளை பாருங்க. அல்லேலூயா. அங்கே அற்பமாக எண்ணினாள். ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருந்தவளை என்ன செய்தா? நகைக்கிறா, அற்பமாக எண்ணுகிறாள். இப்போ ஆபிரகாம்கிட்ட சொன்னோன்னா ஆபிரகாம் சொல்ல, உன் கையில் உன் அடிமை பண்ணு இருக்கிற அடிமை, வேற எங்கேயும் போக முடியாது, அங்கே அடிமையாக தான் இருக்கணும். நீ அவளுக்கு செய், உனக்கு இஷ்டமாக. அப்போ கடினமாக நடத்துகிறா. நீ என்ன பார்த்து நகைக்காச்சிய? என் புருஷனையும் உனக்கு தந்தேன், கர்ப்பம் தரித்த உடனே என்ன செய்கிற? அற்பமாய் எண்ணுகிறாயா? செய், இந்த துணியெல்லாம் அளவு, இந்த சமையலெல்லாம் செய்ய முடியாத காரியங்களெல்லாம் அவன் மேலே சுமத்துறான். செய்யலைன்னா வேணால் அடியும் கிடைக்கும். இப்போ இது அவளுக்கு தாங்க முடியலை. இத்தனைக்கும் அவள் கர்ப்பத்தில் குழந்தை இருக்குது. அப்போ இதெல்லாம் அந்த குழந்தைய என்ன செய்யுது? இவ இப்படி அடிமைத்தனமாக இருந்து இந்த கஷ்டப்படுவதெல்லாம் அந்த குழந்தையை பாதிக்குது. ரொம்ப வேலை வாங்கியது, கர்ப்பிணி பெண்களை போட்டு ரொம்ப வேலை வாங்கியது. சில வீட்டில் ஒரு இறக்க அன்பை இருக்காது. வரக்கூடிய சந்ததி நம்முடைய மகனுக்குள்ளதாக்க அது நல்லா இருக்கணும், அதுக்கு குணம் நல்லா இருக்கணும், ஜெபிக்கணும், நல்லா நடத்தணும். நாளை நம்ம கை கால் என்னதான் விளங்காமல் கிடந்தாலும் அவள் ஒரு கிளாஸ் தண்ணியை கொண்டு சந்தோஷமாக தரணும். என் கஷ்டத்தில் எனக்கு மாமா மாமி எல்லாம் நல்லா கவனிச்சாவ. அதனால் நம்மளை என்ன செய்யணும்? கவனிக்கணும். ஆனால் சில குடும்பம் தெரியும், மாமிமார் நல்லா கவனித்த பிறகும் அந்த மருமக்கள் அவங்க கஷ்டத்தில் ரொம்ப கவனித்ததா சில வீட்டுள்ள பார்க்க முடியலை. மருமகளை நல்லா கவனித்து சமைச்சு போட்டு பிரசவம் பார்த்து எவ்வளவோ நல்லா கொண்டு வந்தாலும் அந்த மாமியார்கிட்ட இவளுக்கு நல்ல ஒரு நன்றி உணர்வு இல்லாத மக்கள் இப்போ நிறைய இருக்காங்க. சரி, இவ்வளவு ஓடியா, வனாந்தரத்துக்கு ஓடியா, இப்போ கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையோட வனாந்தரத்துக்கு ஓடியா. அப்போ இதெல்லாம் அந்த பிள்ளையை பாதிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே தூதன் வந்து சொல்கிறாரு 9ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கும் திரும்பிப்போ, அவள் கையின் கீழ் அடங்கி இரு. உனக்கு வினையை நீ தானே வருத்திக்கிட்ட, நல்லா தானே குடும்பம் போயிட்டு இருந்து, நல்லா தானே நீ போயிட்டு இருந்த, நீ நல்லா போயிட்டு இருந்த. உன் கர்ப்பத்தில் இருக்க கனிக்காக அவள் சாராள் விழுந்து விழுந்து வேற ஆலயம் வச்சு உன்னை நல்லா கவனிச்சிருப்பாளே. இப்போ உனக்கு ஆசீர்வாதத்துக்கு காரணமான, மேன்மைக்கு காரணமான இந்த அடிமத்தனத்தை உடைச்சி உன்னை புருஷனுக்கு கொடுத்து உன்னை ஒரு நல்ல ஒரு மேன்மையான அனுபவத்துக்கு கொண்டு வந்தவளை நீ அற்பமாக நினச்சி நீ அவளை நகைச்சிக்கிட்டு கிடந்தேன்னா உன் நிலைமை என்ன ஆச்சு? இதெல்லாம் வருத்தினது யார்? ஆகார். தான் தலையில் மண்ணவாரி போட்டுக்கிட்டு நிம்மதியாக இருக்கலாம் அந்த வீட்டில். அதைவா கர்ப்பம் தரிச்சான்னு சொன்னால் சாராளி இப்படியே செய்தவா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பா, எவ்வளவா அவளுக்கு ஆதரவாக இருப்பா, அவளை எவ்வளோ பார்த்துக்கிடுவா. அது நிறைய வேலைக்காரை உண்டு. ஆபிரகாமுக்கு வீட்டில் 318 வேலைக்காரன் துடிப்புள்ள வாலிபன் உண்டு, தெரியுமா? அல்லேலூயா. அவன் பொஞ்சாதி பிள்ளை, அவன் பெரிய சொத்துக்காரன். நிறைய வேலைக்காரிகள் உண்டு.
ஆனால் ஆகாருக்கு இவ தான் அடிமை பண்ணா இருந்தவள், முன்னுக்கு நின்று எல்லாம் செய்கிறவள். மற்றவங்க எல்லாம் சைடு. சாராளுக்கு இல்லையா, ஆகாருக்கு இல்லை, சாராளுக்கு இவ ஆகார் செய்தா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இதெல்லாம் தாண்டி இவளே தன்னுடைய தலையில் மண்ணவாரி போட்டுக்கிட்டு வேதனையை உண்டாக்கிக்கிடியது. நிறைய பேருக்கு செய்க தான் அவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது, பேச்சு தான் அவங்க வாழ்க்கையை என்ன செய்து கெடுக்கிறது. ஆசீர்வாதங்கள் வந்த உடனே அதுக்கு காரணமாக இருந்த பாருங்க, பெற்றோரை கூட பிள்ளைகள் மதிக்கிறதில்லை, வயசான காலத்தில் கவனிக்கிறதில்லை. இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் அநியாயம். இதெல்லாம் தேவன் ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. இரக்கம் இல்லாதவர்கள், அன்பில்லாதவர்கள், இரக்கம் நியாய தீர்ப்பில் கூட மேன்மை பாராட்டுமா? இரக்கம் இல்லாதவர்களுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு பைபிள் சொல்லுது. நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுத்து தான் ஆகணும். சரி, நீ போய் அடங்கிரு, நீ தானே இந்த காரியத்துக்கெல்லாம் காரண கர்த்தா, அதனால் நீ அங்கே போய் அவளுக்கு கைகீழேயே என்ன செய், அடங்கிரு. இப்போ அடங்கி இருக்கிறா. இப்போ அடுத்தது அவன் என்ன சொல்லுகிறார் தூதன்? பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. நீயே உனக்கு பிரச்சனையை வருத்தி, நீயே பல கஷ்டங்களை பட்டு நீ அங்கலாய்ப்பாய் இருக்கிறாய். இந்த அங்கலாய்ப்பாய் இருந்ததுனால ஹல்லேலூயா அவனுக்கு இஸ்மவேல்னு பெயரிடுவாயாக. அவனை இஸ்மவேல்னா அவன் யாராம்? அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அவன் துஷ்டனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். பார்த்தீங்களா சந்ததி எப்படி போகுது? இவளை எதிரி, இவளை நன்மை செய்யலுக்கு தீமை செய்துட்டு இருக்க. உன் பிள்ளை பண்ண எப்படி இருக்கும்? உன் வீட்டில் உன் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு உனக்கு நன்மையை பெற்றவங்கள நீ தவறாக பேசுகிற, சபை ஊழியனை தவறாக பேசுகிற, உனக்கு சகல நன்மையும் கொஞ்சம் வந்த பிறகு நீ என்ன செய்த, நல் மனசாட்சியை விட்டுட்டு வேற எங்கேயாவது ஓடுவேன். உனக்காக பல வருஷங்களாக உனக்காக ஜெபித்து உன்னுடைய குடும்பத்துக்கு நல்லது நடந்து எல்லாம் ஓரளவு வந்த பிறகு உனக்கு ஜெபிக்காத, உனக்காக கஷ்டப்படாத, உனக்காக இல்லாத ஒரு ஊழியத்தில் ஒரு சபையில் போய் நீ இருப்ப. அப்போ அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லுங்கள்? நீங்கள் நியாயமா அது? அல்லேலூயா. உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தி ஆளாக்கி நல்ல ஒரு வேலை கிடைச்ச பிறகு நீ உன் பெற்றோரை விட்டுக்கிட்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் வீட்டுக்கு வராமல் அம்மா அப்பான்னு கூப்பிட கூட உனக்கு வெக்கம். ஏன்னா உன்னை அந்த லெவலுக்கு கொண்டு வந்தது அவங்க இல்லையா? சிலருடைய குடும்பங்கள் அப்படி நடக்கு. நல்லா சிந்திக்கணும். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, அதுதான் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ நன்மை செய்தால் உன்னை எந்த அளவு ஒருத்தர் முன்னேற்றத்துக்கு கொண்டு வராங்களோ, உழைக்கிறாங்களோ, உனக்காக ஜெபிக்கிறாங்களோ, உனக்கு சாப்பாடு போட்டாங்களோ, அவங்கள நீ மறந்துக்கிட்டு உனக்கு சொந்த காலால் நிற்கும்போது நீ நகைக்கிறது, நீ அவங்கள அடிமைத்தனப்படுத்துவது, நீ அவங்களுக்கு விரோதமாக பேசுவது, செயல்படுவதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காது. அல்லேலூயா. நீதி இல்லாமல், நேர்மை இல்லாமல், வஞ்சகமாக செயல்படுவது தேவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவன் அப்படி தான் செயல்பட்டான். அதனால் அவன் துஷ்டனாக இருப்பான். சரி, பிள்ளை பிறந்தாச்சு. அல்லேலூயா. இப்போ என்னது? இஸ்மவேல் பிறந்தாச்சு. நீங்கள் 21ஆம் அதிகாரத்தை எடுங்க. ஆபிரகாமுக்கு பொண்டாட்டிக்கும் சாராய்க்கும் பிள்ளை பிறந்தாச்சு, ஈசாக்கு பிறந்தாச்சு. சில வருஷங்கள் கழிஞ்சு யாருக்கு பிள்ளை பிறக்குது? இவ பிள்ளையை பிறந்து பாலுக்குடியெல்லாம் மறந்து பிள்ளை வளருது. சரி, அதுக்கப்புறம் இந்த பிள்ளை பாருங்கள், இந்த தள்ளைக்க புத்தி பிள்ளைகளுக்கு மரவன்னு சொல்லியது அதாகும். தாயை போல் பிள்ளைன்னு சொல்லுவோம். எங்கேயும் நீங்கள் பாருங்கள், பிள்ளைகள் கெட்டு போகிற காரணமே தாய்மார் தான். அவனா அந்த தாய்மார் தகப்பனை குற்றம் சாட்டிகிட்டு இருப்பாள். தெரியுமா உங்களுக்கு? தாய்மார் தான் முக்கியம். ஏதோ ஒரு பாட்டு பாடுவோம், எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. பார்த்தீங்களா? வளர்க்கிற வளர்ப்பு சரி இருக்காது. சொல்லி கொடுத்து வளர்ப்பதில்லை, கண்டித்து வளர்ப்பது இல்லை. தலைக்கு மேலே வந்த பிறகு நீ திருத்தவும்
முடியாது. 5ல் விளையாதது 50ல் விளையாதுன்னு சொல்லுவாங்க. இல்லையா? தானாக ஆண்டவரை சந்தித்து விளைஞ்சாதான் உண்டு, மாறினாதான் உண்டு. அப்போது இங்கே அதுக்கப்புறம் பிரச்சனை. 8ஆம் வசனத்தை படிங்க. 21:8 ஆதியாகமம். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்த வச்சான். 100 வயசுல இல்லையா பிள்ளை, அவளுக்கு 90 வயசுல பிள்ளை. அதிசயமா பிறந்த பிள்ளை இல்லையா, அற்புதமா பிறந்த பிள்ளை இல்லையா. சரி, பிள்ளைக்கு பெரிய விருந்து பண்ணினான். பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டாள். இப்போ அந்த பயலும் நினைச்சுக்கிறான், ஈசாக்க பரியாசம் பண்ணுறான். தள்ளைக்க புத்தி யாருக்கு வருது? ஏன்னா வயத்தில் இருக்கும்போதே தெரியுமே, 6 மாதம் இருக்கும்போதே அதுக்கு எல்லாம் தெரியும். 6 மாதத்தில் பாருங்கள், எலிசபெத்தை போய் மரியாள் வாழ்த்தின போது கற்பத்தில் இருந்த குழந்தை துள்ளிட்டு. அப்போ நல்ல வார்த்தை சொல்லுவது, வாழ்த்துவது அந்த பிள்ளை 3 மாதத்துக்கு பிறகு எல்லாமே கொஞ்சம் அதுக்கு என்ன செய்யும், செவி கேட்டுட்டு தான் இருக்கும். வயிற்றுக்குள்ளே இருந்தாலும் எல்லாம் அதுக்கு தெரியும். தாயாருடைய வேதனை கஷ்டம் எல்லாம் தெரியும். தாயாருடைய குணம், அவளுக்கு அந்த பொய் பேசுவது, இந்த அற்பமாய் மற்றகளை பேசுவது, நன்மை செய்தவர்களுக்கு விரோதமாக தீமை செய்வது, இதெல்லாம் அந்த குழந்தைக்கும் தெரியும். பிள்ளை இவளுக்கும் ஆண்டவர் சொன்னபடி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை கிடச்சாச்சு. யார்? ஈசாக்கு பிறந்தாச்சு. இப்போ இவன் தான் சுதந்திரவாளி. யார்? ஈசாக்கு. அவன் கிடையாது. இவங்க தேவ திட்டத்துக்கு மாறாக இடையில கொண்டு வந்த சோதனை இது. அது இன்னைக்கும் தேசங்களில் பாருங்க, இன்னைக்கும் இருக்கு. அரேபிய கண்ட்ரி எல்லாம் நீங்கள் பாருங்க, அம்படம் இஸ்மேல் சந்ததி. தாயார் நல்ல வழியில் அவளுக்கு மேன்மையை கொடுத்தவளை பரியாசம், இவன் என்ன செய்கிறான், ஈசாக்க பரியாசம் பண்ணுறான். இதை யார் பார்க்குறா? சாராள் பார்க்குறா. இத்தனை வருஷம் பண்ண இருந்தும் இவ ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளைக்கு ஒரு விருந்து பண்ணி பால்குடி மறந்து அது விளையாடுகிற சமயத்தில் இவன் என்ன செய்கிறான். இப்போ நம்ம பரியாசம் பண்ணால் எப்படி பண்ணுவோமோ, சில பரியாசக்காரர்கள் எவ்வளோ தரக்குறைவாக பேசுவாங்களோ அந்த மாதிரி இங்கே பேச்சு நடந்துருக்கு. இல்லையா? உடனே இவளுக்கு வந்துட்டு கோவம். யாருக்கு? சாராளுக்கு வந்துட்டு கோவம். அவள் சொல்கிற ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பை தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகி ஈசாக்கோடே சுதந்திர வழியாய் இருப்பதில்லை என்றாள். பார்த்தீங்களா? ஒத்து போவது இல்லை, சுதந்திர வழியாய் இருப்பதில்லை. இல்லையா? உடனே தன் மனைவியை குறித்து சொல்லப்பட்ட காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. மிகவும் துக்கம். மகனை வெளியே தள்ளவனு சொன்னதான் தகப்பனுக்கு என்னது? துக்கம். அல்லேலூயா. துக்கமாக தான் இருக்கும். உடனே ஆண்டவர் பேசுகிறார். வாசிங்க 12ஆம் வசனம். அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். பாத்தீங்களா? ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். உனக்கு சந்ததி விளங்கியது ஈசாக்கிட்ட தான். அதுதான் ஆண்டவர் அவனை அழைக்கும் போதே சொன்னாது, உன் மனைவி தான் பெற்றெடுக்க பிள்ளை தான் உனக்கு சுதந்திரவாளி. அல்லேலூயா. இடையில நீங்க அவசரப்பட்டீங்க, பொறுமையா காத்திருக்கல, தேவன் சொன்னபடி காத்திருக்கல, செய்வார் என்று நம்பி இருக்கல. பாருங்க, ஈசாக்க பலி செலுத்த கொண்டு போகும்போது எவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தார் ஆபிரகாம். அதை அப்படியே செய்ய போனார். ஆனால் இந்த விஷயத்தில் மனைவி சொல்ல கேட்டார். இவர் ஆண்டவருடைய வார்த்தை சொன்னதையும் கொஞ்சம் விட்டுட்டார். பிறகு பாருங்க, ஆண்டவர் சொல்லாரு, நீ சொல்லப்பட்டது சாராள் உனக்கு சொன்னது உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம். அடிமை பெண்ணை குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். ஆண்டவர் எப்படி பாராரு பார்த்தீங்களா? புரியுதா உங்களுக்கு? சாராள் சொன்னபடி தானே நீ இவனை பெற்றெடுத்த. அல்லேலூயா. அதனால இப்போ அவ சொல்றத நீ கேளு. நீ கவலைப்பட்டு துக்கப்பட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பார்த்தீங்களா? சில காரியத்தில் இதில் நம்ம என்ன புரிந்து கொள்ளுகிறோம், குடும்பங்களுக்குள்ளே ஒருவர் வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தக்கூடாது. கர்ப்பிணி பெண்களை துக்கப்படுத்தக்கூடாது.
கர்ப்பிணி பெண்களும் நினைச்சக்கூடாது மாமியார் அற்பமாக, திருமணம் பண்ணி போன குடும்பத்தில் உள்ளவங்களை அற்பமாக எண்ணக்கூடாது, தரக்குறைவாக பேசவே கூடாது. கர்ப்பத்தில் குழந்தை இருக்குது என்பதனால பாடணும், துதிக்கணும், அல்லேலூயா, தேவனை குறித்து பேசணும். அந்த மாதிரி விஷயத்தில் இருக்கும்போது அந்த பிள்ளையும் பாருங்கள் வளர்ந்து வரும்போது ஆண்டவருக்குள்ளே வந்துடும், அதுக்கு குணமும் சரியாக இருக்கும். இப்போ தாயார் வீட்டில் இருந்து பரியாசம் பண்ணால் பிள்ளை பிறந்து அடுத்தது பாருங்கள் ஈசாக்கை இவன் பரியாசம் பண்ணுறான் இஸ்மாயில். அப்போ எவ்வளோ நீதி கட்ட காரியம். அதே வீட்டில் சாப்பிட்ற அவள் தான் அதுக்கு உரிமை. சாராள் ஆபிரகாமுக்கு மனைவி. இங்கே ஆகாரெல்லாம் நீங்கள் அடிமை பெண், உங்களுக்கு இவ்வளோ சுதந்திரம் தந்து உங்களை இவ்வளவு இந்த வீட்டில் நல்லா வச்ச பிறகு நீங்கள் செய்வது என்னது? நல்லா வச்சவளை நிந்திக்கிறது, அற்பமாக எண்ணுவது, சொல்லுது கேட்குறது கிடையாது. முந்தினது போல் அல்ல, அவளுக்கு மனதை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறது, வேதனைப்படுத்துவது. அடுத்து இந்த பிள்ளை என்ன செய்யுது? இஸ்மாயில் என்ன செய்கிறான்? ஈசாக பரியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்லியார், உன் மனைவி என்ன சொன்னாலோ நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதன்படி செய். அன்னைக்கு உன் மனைவி சொன்னபடி தானே நீ போய் விழுந்த, அதனால தானே உனக்கு இந்த பிரச்சனை குடும்பத்தில் வந்தது. அல்லேலூயா. தேவ சித்தம் இல்லாத நிறைய விஷயங்களை நம்ம செய்துக்கிட்டு பிறகு வர துன்பத்தை நம்ம அனுபவிக்கிறது. பிறகு ஆண்டவர் என்ன சோதிக்கிறான்னு சொல்லி நம்மளே நமக்கு நம்ம கிரியை நம்ம வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கும்போது பல துன்பம் வரும். அல்லேலூயா. மற்றவங்களை பரியாசம் பண்ணக்கூடாது. அதுதான் சங்கீதம் ஒன்றில், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அல்லேலூயா. மற்றவங்களை நகைக்கக்கூடாது. ஒரு புருஷனை உனக்கு பெற்று வளர்த்து ஆளாக்கி உனக்கு தந்துருக்கு, அதை நினச்சி அந்த வீட்டில் உள்ளவங்களை மதித்து என்ன செய்யணும்? நடக்கணும். அதிசயம் மாமியாரை என்ன செய்யணும்? தன்னுடைய மகள் என்று நினைத்து நடத்தணும். அப்படி போயிட்டுன்னா குடும்பம் நல்லா இருக்கும். அப்படி அவள் கன்சீவ் ஆகும்போது அவளுக்கு உள்ள காரியங்களையெல்லாம் சொல்லி சந்தோஷமாக குடும்பம் போயிட்டு இருந்துன்னு சொன்னால் அந்த சந்ததி பிறக்கும்போது அதுவும் நல்லா இருக்கும். இப்போ இதில் என்ன இந்த காரியங்களை நம்ம கண்டுகொள்ளுகிறோம். இந்த மாதிரி விஷயத்தில் யாராவது இருந்தால் நீங்கள் திருந்திடணும். அந்த வசனம் அதுக்கு தான். இந்த மாதிரி விஷயங்களை செய்யாதுங்க. அல்லேலூயா. அப்படி செய்யும்போது பாருங்கள் மனதை துக்கப்படுத்தாதுங்க. அல்லாமையும் பாருங்கள் சும்மா அடுத்தவங்களை மனதை புண்படுத்தாதுங்க, துக்கப்படுத்திக்கிட்டே இருக்காதுங்க. கீழ்ப்படிய வேண்டியவர்களுக்கு கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. அன்பு கூற காரியத்தில் அன்பு கூறுங்க, நகைக்காதுங்க, தன்னை மிஞ்சி எண்ணாதுங்க. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமையடையட்டு. அது மாத்திரமல்ல, புருஷனை மதித்து நடையுங்க, அவர் உங்களுக்கு தலை. பிள்ளைகள் பெற்றோரை மதித்து நடங்க. மனைவி மாதிரி என்ன செய்யணும்? புருஷனை மதித்து நடக்கணும். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு தலை, அப்படி தான் பைபிள் சொல்லுது. அவர் உங்களுக்கு ஒருவேளை துன்பம் கொடுக்கலாம், ஆனால் நீங்கள் மதித்து நடைங்க, வசனத்தை காத்து நடைங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வசனத்துக்கு பயப்படுங்க. சும்மா மனசில் தோணியது போல் பிசாசுக்கு இடம் கொடுத்து நம்ம பாருங்க, இனி நம்ம கிரியைகளுக்கெல்லாம் பலன் தேவன் வரும்போது கிடைக்கும். நீங்கள் 2 கொரிந்தியர் 5:10 படித்து பாருங்கள். எல்லாம் மன்னிக்கப்படும் சபைக்கு போகிறேன், பாவ அறிக்கை செய்கிறேன்னு சொல்லிட்டு கிடந்து ஏமாந்து போகாதுங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு வாழ வேண்டிய விதம் ரொம்ப முக்கியம். பிறகு பழைய உருடி கதவை தரேன்னு வாழ்ந்தவன்னா அத்தனை நியாய தீர்ப்புக்கு வரும். அதுக்கு முன்னது உள்ளதெல்லாம் ஞானசனம் எடுக்கும்போது பாருங்கள் எல்லாமே அடிபட்டு போயிடும். கழுகப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு புது சிருஷ்டியாக்கப்பட்ட பிறகு பழைய மனுஷனையும் அந்த செய்கையும் அழிக்கணும்னு வேதம் சொல்லுது. புதிய மனுஷனாக இயேசு கிறிஸ்துடைய சாயலை அடைவதற்கு நடந்து கொள்ளணும். 2 கொரிந்தியர் 5:10 என்ன சொல்லுது? ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பார்த்தீங்களா? நாம் எல்லாரும் என்ன செய்யணுமா? கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். பைபிளை தூக்கிட்டு சபைக்கு போனேன், குடும்பம் நடத்துகிறேன், அல்லேலூயா, சமுதாயத்தில் வாழ்கிறேன். இந்த காரியத்தில் எல்லாம் யாரெல்லாம் என்னென்ன தீமை செய்தாங்க, நன்மை செய்தாங்க, இதெல்லாம் எங்கே வருமா?
தீமைக்காவது பலன் அடையணும். நன்மையை செய்தால் நன்மை அடையணும், தீமை செய்தால் அப்போ நன்மையை செய்ய படியுங்கள். அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னால் நியாயத்தீர்ப்பு நல்லா நிற்கணும், செய்த தீமைக்கேற்ற பலனை அடையணும். அப்போ தண்டனை கிடச்சி எங்கே போவிய? தண்டனைக்கு போகணுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? செய்த காரியத்துக்குள்ளே தண்டனையை தான் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்போ யாருக்கும் எந்த தீங்கோ நியாயக்கேடோ பொய் காரியங்களோ இருக்கக்கூடாது. நன்மை செய்தவங்களுக்கு தீமை செய்யக்கூடாது. அல்லேலூயா. தேவனுக்கு சபைக்கும் உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. நம்மளை வளர்த்து ஆளாக்கி நம்மளை நல்ல லெவலுக்கு கொண்டு வந்த பெற்றோர்கிட்ட எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். நீ இப்போ கல்யாணம் பண்ணி 2 பிள்ளை எம்பத்துக்கிட்டு இருப்ப, நீ ஒழிச்சு ஒழிச்சு வேண்டி வச்சு அலுவா தின்னுவ. அந்த பிள்ளைக்கு அந்த தாய் தோப்பனை மறைச்சி தின்னுவ. நிறைய இடங்கள் அது நடக்கும். அந்த மாதிரி செய்யாதுங்க. நீ குழந்தையாக இருக்கும்போது அவிய உனக்கு நல்லதை தந்துக்கிட்டு சில வேளை அவங்க பட்டினி கூட இருந்திருப்பாவ உன்னை வளர்த்த ஆளாக்க. அல்லேலூயா. நல்ல வகையெல்லாம் உனக்கு தந்துக்கிட்டு அலுவலையும் புழுவலையும் தின்னுட்டு இருப்பாவ நீ சின்ன வயசில் வளர்ந்து வரும்போது பெற்றோர். அப்போ நீ வளர்ந்து சரியாகி வரும்போது அந்த பெற்றோர் பலனற்று இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன செய்யணும்? நல்லதை கொடுக்கணும். அதுதான் நியாயம். நியாயமா இல்லையா? இல்லைன்னா நியாய தீர்ப்பு நாளில் என்ன செய்யணும்? எல்லாம் வரும், கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இன்னும் பாருங்க, பிரசங்கி 12ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்ன சொல்லுது? அந்தரங்கத்தில் செய்த நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் வெளியே நியாயத்தில் கொண்டு வருவார். பார்த்தீங்களா? யார் யார் அந்தரங்கத்தில் என்னென்ன தப்பு செய்தார்களோ நல்லது செய்தார்களோ அது ஒரு நாள் வெளிப்படும். தவறு செய்தாலும் வெளிப்படும். பிரசங்கி 12 கடைசி வசனம். ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். பார்த்தீங்களா? அங்கேயும் சொல்லப்பட்ட நன்மையானாலும் தீமையானாலும் நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்கு, அங்கே கொண்டு வருவார். அதான் வெள்ளை சிங்காசனம் இல்லை, வெள்ளை சிங்காசனம் இல்லை, இதான் ஆண்டவர் ராஜாவாக மகிமை பொருந்தினவராக இந்த பூமியில் வந்து நியாயம் தீர்க்கும் பொழுது வெள்ளாடு செம்மறியாடை பிரித்து நியாயம் தீர்ப்பதை நம்ம படிக்கிறோம். அல்லேலூயா. மத்திய 25ஆம் அதிகாரத்தை நீங்கள் 30 படித்து பார்க்கணும். அப்போ வந்து அங்கே எழுதப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு வசனத்தை படிப்போம். எபிரேயர் 4:13. எல்லாம் அவருக்கு பார்வையில் ரகசியமானது ஒன்றும் கிடையாது. அப்போ அவருக்கு நம்ம என்ன செய்யணும்? கணக்கு ஒப்பிக்க வேண்டும். ரோமர் 14:10 படிங்க பார்ப்போம். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. சபை விசுவாசிகளை அற்பமாக எண்ணுவது, அல்லேலூயா, குடும்பத்தில் கூடிப்பரப்புகளை அற்பமாக எண்ணுவது, இதெல்லாம் நியாய தீர்ப்பு நாளில் வரும். ஆமே. நம்ம செத்தாலையும் எழுப்புவார். அதான் பிரேத கல்லறையில் இருக்கிறவர்களெல்லாம் தெய்வகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும். அவர்கள் வந்து நன்மை செய்தவர்கள் நன்மை அடைய எழும்புவார்கள், தீமை செய்தவர்கள் தீமை அடைய நிந்தி இகழ்ச்சி அடைவார்களாம். அத்தனை தண்டனை எங்கே கிடைக்கும் தெரியுமா? விசுவாசிகளுக்கு, மற்றவர்களுக்கு இல்லை. 1000 வருஷம் அரசாட்சியில் நடக்கும். 1000 வருஷம் அவங்க செய்ததுக்குள்ள தண்டனையை அனுபவிப்பாங்க. புரியுதா? அந்த நியாயம் தீர்க்கப்பட்டு அந்த நியாயத்தீர்ப்பு வந்து இந்த 1000 வருஷ அரசாட்சியில் நியாயத்தீர்ப்பு அதில் வந்து பாருங்கள், தேவனும் நியாயம் தீர்ப்பார். 12 சீசர்கள் நியாயம் தீர்ப்பார்கள், 12 கோத்திரத்தை. இதுக்கெல்லாம் வசனங்கள் இருக்குது. அடுத்தது என்னென்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1-2 நீங்கள் படிச்சிங்கன்னா பாருங்கள், பரிசுத்தவான்களும் பூமியை நியாயம் தீர்ப்பார்கள். அது எப்போ? ஆண்டவர் பகிரங்கமாக வந்து இந்த பூமியில் இந்த நியாய தீர்ப்பு நடக்கும். அல்லேலூயா. இது தேவ ஜனங்களாக இருந்தவர்கள் செய்த கிரியைகளுக்கு ஏற்ற பலன் தான் அங்கே வரும். மணவாட்டிக்கு வராது. ஏன்னா அவங்க ஆவியிலே நடத்தப்பட்டு ஜாக்கிரதையாய் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டதுனாலே அவங்க முதல் உயிர்த்தெழுதலுக்கு எழுந்து போயிடுவாங்க. மறுவாவி இயேசு வரும்போது அவர்களும் கூட அரசாட்சிக்கு வருவார்கள். அவங்க தான் இந்த பூமியை நியாயம் தீர்ப்பார்கள். அல்லேலூயா. அதான் பரிசுத்தவான்கள் பூமியை என்ன செய்வாங்க?
தேவ தூதரையும் நியாயம் தீர்ப்பார்கள் என்பதை அறியீர்களா? அப்படின்னா உங்கள் வழக்கை ஏன் நியாயமாக தீர்க்க முடியலை? அதான் கேட்குறாரு. அந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் படிக்கணும். உங்களுக்கு உள்ள பிரச்சனையை நியாயமாக தீர்க்க முடியலை. எந்த பிரச்சனையும் பேசினா தீரும், அப்படி தானே? அல்லேலூயா. எல்லாம் ஓப்பனாக இருந்து தனியாக பேசும் பொழுது, இல்லை என்கிட்ட குறை இருந்தால் அந்த குறையை அறிக்கையிடும்போது அது மன்னிக்கப்படும், அது சரியாயிடும். அப்போ எல்லாரும் ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்னால் நின்று தான். ஆனால் ஆண்டவருக்கு முன்னால் நியாய தீர்ப்புக்கு வராத ஆட்கள் உண்டு. அவர்கள் யாருன்னா மணவாட்டி. அல்லேலூயா. அதுதான் வெளிப்படுத்தல் 19:7 சொல்லுது, மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாள், மணவாளன் வரப்போகிறார். அப்போ ஆயத்தப்படுங்க. இந்த நியாய தீர்ப்பு போகாமல் இருக்கக்கு சபை ஒழுங்கு, வசன ஒழுங்கு, குடும்ப ஒழுங்கு இதெல்லாம் செய்யணும். புருஷன் மனைவியை நேசிக்கணும், அது அவன் நம்முடைய சரீரம். மனைவி புருஷனுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும், அன்பு கூறணும். 2 கூட்டத்தாரும் அன்பு கூறணும். பிள்ளைகள் பெற்றோருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். பெற்றோர் வயசாகும்போது அவங்கள அலட்சியம் பண்ணக்கூடாது, பரியாசமாக பேசக்கூடாது, நிறைய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. வீட்டில் மருமகள் இருப்பா, அவளை கொடுமையாக நடத்தவே சொல்லுங்கள் கூடாது. அவள் தான் வீட்டு வேலை எல்லாம் செய்யணும், எல்லாருக்கும் துணி அவள் தான் அளவணும், சமையல் போடணும். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கட்டம் வரும், ஏதாவது சூழ்நிலையில் எல்லாருக்கும் சமைக்க வேண்டிய ஒரு நாள் 2 நாள், அது வேறு விஷயம். ஆனால் என்னைக்கும் அதே அடிமையாக செய்யக்கூடாது. அப்போ அவளுக்கும் கஷ்டம் உண்டு, உடல் சோர்வு உண்டு, எல்லாம் அறியணும். அதன் கன்சீவ் ஆன பிறகு அவளை ரொம்ப நல்லா கவனிக்கணும். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா, சந்தோஷமாக வச்சுக்கணும். அப்போ அந்த சந்ததியை என்ன செய்யும் சொல்லுவாங்க, சாதாரணமே டாக்டர் மாதிரியே சொல்லுவாங்க. அல்லேலூயா. இங்கே நம்ம ஆகார குறித்து பார்த்தோம். அதனால் அந்த பிள்ளை என்ன ஆச்சு, அவன் பறக்கிற சந்ததி இன்னும் வரையிலும் பாருங்கள், அந்த சொல்லப்பட்ட அந்த துஷ்டத்தனம் தான். ஒன்றும் செய்யாண்டான், அவனை போய் அடிச்சது கொல்லியது, அந்த குடும்பத்தை நாசாங்கிட்டான் துஷ்டர்கள். அதனால் ஆண்டவருக்கு முன்னால் ரட்சிப்புகளை வந்த பிறகு கவனமாக இருக்கணும். அது நிறைய விஷயங்கள் உண்டு. சும்மா ஏனதானோன்னு யாருக்கும் பேசக்கூடாது. ஒரு நியாயம் சொன்னால் முகதாட்சியமாக இருக்கக்கூடாது. நீ செய்த தப்பு தனியாக பேச வேண்டியது தனியாக பேசணும், பப்ளிக்கில் சொல்ல வேண்டியதை என்ன செய்யணும் சொல்லுங்கள், பப்ளிக்கில் சொல்லணும். அதில் சபையில் ஒழுங்கு இல்லாமல் சீர்கட்டு நடக்கவே கூடாது. பரலோக ராஜ்யத்தில் போய் அங்கே உள்ள ஆலயத்தில் நம்ம ஒழுங்காக இருக்கணும்னா இங்கே ஒழுங்கு இருக்கணும், இங்கே உண்மையாக இருக்கணும், இங்கே வசனத்தை கேட்டு நம்ம சுத்திகரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும், நம்மளை மாற்றிக்கிட்டே இருக்கணும். சின்ன சின்ன குறைகள் வந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிக்கையிட்டு சொஸ்த மனம் உண்டாக ஜெபம் பண்ணணும். அல்ல இல்லையா? ஒருவருக்கொருவர் அப்படி தான் யாக்கோபு எழுதுகிறார். அப்போ இதெல்லாம் முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே வந்த பிறகு ஏனோ தானோன்னு இருக்க முடியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு பொய் பேசணுன்னா அதை உடனே சரி பண்ணணும். ஒரு தவறு வந்துட்டுன்னா அதை சரி பண்ணிட்டோன்னா நம்ம தவறு இல்லாமே வாழ தொடங்கிடுவோம். ஒரு இல்லையா சொல்லுவோமா? புரியுதாப்பா? அதனால் குடும்பங்களில் இன்றைக்கும் தேசங்கள்லேயும் பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஆகாருக்கு குணம் பிடிச்சவங்க இனி தேவ சித்தத்துக்கு மாறாக காத்திருந்து அந்த காரியத்தை செய்யாமல் இடையில இவங்க இஷ்டத்தில் செய்வதனால எல்லாம் பல சோதனைகள் வருகிறது. குடும்பம் என்பது ரொம்ப முக்கியம். குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக போகணும். அதை அதிகமாக சரியாக கொண்டு போக வேண்டியது பெண்கள் தான். பெண்களுக்கு முதலிடம், அதில் 2வது இடம் புருஷன். புருஷனும் குடும்பத்தை போய் குழப்பிடக்கூடாது, மனைவியை நினைச்சக்கூடாது. சொல்லுங்கள், குழப்பிடக்கூடாது. மனைவி என்ன செய்யக்கூடாது, புருஷனை அற்பமாக நினச்சி நகைக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளியே ஒன்று உள்ள ஒன்றுன்னு நடிக்கக்கூடாது. ஆமே. ஏன்னா அந்தரங்கம் வெளிப்படும் ஒரு நாள், அந்த பயம் இருக்கணும். பிள்ளைகளும் கீழ்ப்படியணும். இந்த வேதம் என்ன சொல்லுதோ அதன்படி வாழ்ந்தால் குடும்பம் நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, ஆசீர்வாதமாக இருப்பாங்க. சபையும் அப்படி தான். சபை ஒழுங்குக்கும் கீழ்ப்படிந்து கரெக்டாக போயிட்டா ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஹல்லேலூயா. எல்லாமே நம்ம தான் பிரச்சனை. பிறகு நம்ம சொல்லுவோம் நான் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஆண்டவர் எனக்கு கண் இருக்கா மூக்கு இருக்கான்னு முறுமுறுக்கவங்களும் இருப்பாங்க. உள்ள பிரச்சனையெல்லாம் உண்டாக்கிட்டு அதனால் அடி கிடைக்கும். தேவன் சிலரை சிக்ஷிப்பார். அந்த அடி வரும்போது என்ன சொல்லுவாங்க, தான் தவற உணர மாட்டாங்க.
சரி நான் இவ்வளோ தவறு செய்துட்டேன், என்னை மன்னி ஆண்டவரை, இது எதனால் எனக்கு வந்ததுன்னு கேட்க மாட்டாங்க. கேட்டு காத்திருந்து ஜெபித்து விடுதலை மன்னிப்பை பெற்று விடுதலை அடைய மாட்டாங்க. அப்படி இருக்கிறாங்க நிறைய பேர். அதனால் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, வசனம் சொல்வதை கேட்டோம். நம்ம என்ன செய்யணும்? கவனமாக என்ன செய்யணும்? வாழணும், குடும்பம் கட்டப்படணும். நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற யாரையும் நகைக்கவே கூடாது. இந்த வார்த்தையின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணோம். ஹல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், உன் தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம். ஆண்டவரை கேட்ட வசனத்தின்படி குடும்பங்கள் கட்டப்பட, ஒவ்வொருத்தரும் இந்த வசனத்தை கேட்டவர்கள் உணர்வடைய, குறைகளை அறிக்கையிட்டு சரி பண்ண, திரும்ப மனம் திரும்ப கிருபை தார். ஆண்டவர் வரும்போது மணவாட்டிகளாய் திகழ கிருபை தார். அல்லேலூயா. மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாள்னு சொன்னபடி ஆண்டவரே, வாழ்க்கையில கேட்ட வசனத்தினுடைய குடும்பத்திலும் வெளியிலும் எந்த உறவிலும் சரி, ஆண்டவர் வசனத்தின்படி வாழ்ந்து தேவனை காத்திருந்து பலனடைய கிருபை தார். அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் பணிவாயிருக்க, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருக்க, மனத்தாழ்மையோடு வாழ, தேவனை நற்கிரியைகளை செய்து வாழ, எல்லாம் ஒரு நாள் வெளிப்படணும்னு இருக்கு. அந்த நாள் அப்படி வெளிப்படாதபடி சரியா வாழ்க்கையை சரி பண்ணி மனவாட்டியாய் திகழ அனைவருக்கும் கிருபை தார். சரீரத்துக்கு ஏற்ற நன்மைகளை கொடுங்க. சுகம், பலன், ஜீவன், சமாதானம், ஐஸ்வர்யத்தை கொடுங்க. பாதுகாவலை தாருங்க. நீர் இப்படி செய்வதற்கு நன்றி. ஆவிக்குரிய விஷயத்திலும் நல்ல அபிஷேகத்தை கொடுத்து, அன்பின் ஆவியை ஊற்றி, ஆண்டவரை விசுவாச வரத்தை கொடுத்து, அப்பா வேத வசனத்தின் அடிச்சுவடிலே வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள குணசாலிகளாய் மாற, பரையா பட்டணத்தார் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று நாள்தோறும் வேதத்தை ஆராய்ந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றி குணசாலிகளாய் மாறினது போல இயேசுவை போல் மாற, மணவாட்டியாய் மாற, வருகையிலே மறுபம் அடைய எடுத்துக்கொள்ளப்பட அனைவருக்கும் கிருபைத்தார். தேவனுடைய அற்புத கரம் வெளிப்படட்டும். தேவனே வசனத்தை அற்புத அடையாளத்தினால் உறுதிப்படுத்தும், சாட்சிகளை எழுப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேலே கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய சகல நன்மைகள் ஆசீர்வாதம் வருகை வரை சபையோடு, மக்களோடு, குடும்பங்களோடு, தேசத்தோடு, எல்லா மக்களோடும் உங்கள் ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக. தேவனுக்கு மகிமை. ஆமென். சத்தியத்தை அறிந்தீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென்.